காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதியழகன், காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்றைய உத்தரவில் என்ன தெரிவித்துள்ளதுன்னு சொல்லுங்க. நிச்சயமாக இன்றைக்கு காவிரி வழக்கு விசாரணை தொடர்ந்ததிலிருந்தே உச்சநீதிமன்றத்தில் தமிழகம் மற்றும் கர்நாடக இடையே வாத பிரதிவாதங்கள் மிகவும் கடுமையாக தான் நடைபெற்றது. முதலில் வாதத்தை தொடங்கிய தமிழக அரசு சார்பில் வழக்கு ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சேகர் நாப்டே தனது வாதத்தின் பொழுது உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு ஆரம்பத்தில் இருந்தே மதிக்கவில்லை, தண்ணீர் திறந்து விடவில்லை என தெரிவித்திருந்தார். அதாவது முதல் நாள் முதலே போட்டிருந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். 5ஆம் தேதி பிறப்பித்த அந்த உத்தரவில் இருந்து இதுவரை மொத்தம் 2.4 TMC தண்ணீர் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதை முறையாக வழங்கவில்லை. அதே நேரத்தில் கடந்த அந்த 6ஆம் தேதி, அதாவது 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தினமும் 6000 கன அடி 7 நாட்களுக்கு வீதம் திறந்து விடப்பட்ட அந்த உத்தரவை முழுமையாக கர்நாடக அரசு செயல்படுத்தவில்லை என தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக அவர்களுடைய வாதத்தையும் கேட்கக்கூடாது எனவும் தனது கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு நரிமன், அதாவது கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நரிமன் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், தங்களால் தற்பொழுது தண்ணீர் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, எங்களுக்கே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது. அதனால் தற்போதைய இந்த தண்ணீர், அதாவது மொத்தம் 7 நாட்களுக்கு 6000 கன அடி வீதம் மொத்தம் 42,000 கன அடி நீரை நவம்பர் மாதத்திற்குள் தாங்கள் கொடுத்து விடுவோம் என தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள் உடனடியாக ஒரு கேள்வி எழுப்பினர். தற்பொழுது கொடுக்க முடியவில்லை என்றால் அதை எப்படி நவம்பர் மாதத்தில் நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நீதிபதி ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அவர், நாங்கள் அதற்கு கடவுளை நம்பித்தான் இருக்கோம், அதாவது மழை பெய்தால் நாங்கள் நிச்சயம் தண்ணீரை கொடுப்போம் என தெரிவித்திருந்தார். வடகிழக்கு பருவமழை எங்களுக்கு நன்றாக பெய்யும், அதனடுத்து தமிழகத்திற்கு நாங்கள் தண்ணீர் திறந்து விடுவோம் என தெரிவித்திருந்தார். அதே போல அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், தமிழகத்தின் கோரிக்கையற்று தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் இருக்கலாம் என்றும் நரிமன் அவர்கள் தனது ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதனை எடுத்த நீதிபதிகள் என்ன தெரிவித்திருந்தார்கள் என்றால், அதாவது கர்நாடக தரப்பு வாதத்தை கேட்காமல் தமிழக அரசு தரப்பினுடைய வாதத்தை மட்டும் கேட்டு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குமானால் அது நீதிமன்றத்தினுடைய கண்ணியத்தை பாதிக்கும் என தெரிவித்திருந்தார்கள். அதனால் கர்நாடக நன்றி மதியழகன், தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. இதைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் முத்தரசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் தொடர்ந்து பேசலாம். ஐயா, உச்சநீதிமன்றம் எடுத்துள்ள இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க ஐயா. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தினசரி 6000 கன அடி தண்ணீர் விட வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. அதை கர்நாடகம் ஏற்க மறுத்து தண்ணீர் விடுவதை நிறுத்திவிட்டது. இப்பொழுது மீண்டும் மேலும் 2 தினங்களுக்கு தண்ணீர் விட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு கூறியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிற இந்த தீர்ப்பை கர்நாடக மாநில அரசு ஏற்று அமுல்படுத்த வேண்டும். கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் ஏற்காமல் நிராகரிப்பது நல்ல அணுகுமுறை அல்ல. ஒரு மாநில அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிராகரிப்பதும் அவமதிப்பதும் நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும். ஆகவே உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பை ஏற்று கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் விட வேண்டும். ஐயா, உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றிங்க ஐயா. தொடர்ந்து மதியழகனிடம் பேசலாம். தமிழகத்திற்கு நீர் திறந்து விடுவது குறித்து நீதிபதிகள் என்ன தெரிவித்துள்ளனர் சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது கர்நாடக நரிமன் அவர்கள் தனது இது போன்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதாவது நமக்கு கூட்டாட்சியில் இருக்கிறோம், இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி நாடு. இந்த கூட்டாட்சி நாட்டில் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்களாகவே தீர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வு என்பது சரியல்ல போன்ற கருத்தை உச்சநீதிமன்றம் முன்வைத்தது. உடனடியாக அதற்கு தமிழக அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் சேகர் நாப்டே என்ன தெரிவித்திருந்தார் என்றால், நாங்கள் இந்த பிரச்சனை பேசி தீர்ப்பதற்கு முயற்சித்தோம், எந்த தீர்வும் எட்டப்படவில்லை, அதனால்தான் இறுதி முயற்சியாக நாங்கள் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த பிரச்சனை காரணமாக தமிழகம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தற்போதுதான் தண்ணீர் தேவையே தவிர இவர்கள் நவம்பர் மாதத்தில் கொடுப்பார்கள் என்றால் அப்பொழுது தண்ணீர் கொடுத்து என்ன பயன்? பயிர்கள் எல்லாம் வாடிய பிறகு தண்ணீர் கொடுத்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என தெரிவித்தார். நீதிபதிகள் மத்திய அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவரிடம் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்ன, கருத்து என்னவென்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு மதியழகன், தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து விவசாய சங்கத்தை சேர்ந்த காவிரி தனபால் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் தொடர்ந்து பேசலாம். ஐயா, கர்நாடக சட்டமன்றத்தின் தீர்மானம் குறித்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா?
ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னபடி 6 நாளைக்கு 6000 கனஅடி வீதம் தண்ணீர் கொடுக்கணும்னு சொன்னதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு அண்டை நாடு மாதிரியும் பக்கத்து நாடு ஒரு தனி இறையாண்மை அடிப்படையில் தீர்மானம் போடுற மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுது. இந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்புது. அந்த கவர்னர் ஒப்புதல் கொடுக்குறாரு. இதை கண்டிக்க வேண்டிய ஜனாதிபதியும் கண்டிக்கல, பிரதமரும் அதுக்கு சம்பந்தமான நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழ்நிலையில நம்ம இன்னமும் உச்சநீதிமன்றத்தை நம்பிக்கிட்டு உச்சநீதிமன்றத்துல போய் வழக்கு கொடுக்குறோம். தமிழக அரசும் கொடுக்குது. இந்த சூழ்நிலை மறுபடியும் 2 தினங்களுக்கு ஒரு 6000 கனஅடி தண்ணி திறந்து விடணும்னு சொல்றது. இதை கர்நாடகா ஏற்கனவே நடைமுறைப்படுத்தாத ஒரு சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் ஒரு கண்டனத்தை தான் பதிவு பண்ணிருக்கு. ஏன்னா இது மத்திய அரசுக்கு உரிய அழுத்தத்தை இதுல கொடுக்காம இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னா சட்ட ரீதியா நம்மளை ஏமாத்துற வேலை நடக்குதுன்னு நாங்க தோணுது. ஏற்கனவே இது மாதிரி முன்பு இருந்த காங்கிரஸ் அரசு 2013 காவிரி ஆணையம் அமைக்கணும், 90 நாளுக்குள்ள அமைச்சே தீரணும், எங்களை கடுஞ்சொற்களால் திட்ட வைத்து விடாதீர்கள்னு உச்சநீதிமன்றம் சொன்னுச்சு. ஆனா அது நீத்து போற மாதிரி இடைக்கால கமிட்டி ஒண்ணு அமைச்சு ஏமாத்தினாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம 4 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இதை மாதிரி ஒரு கருத்தை சொல்ற ஒரு சூழ்நிலையில கர்நாடகம் ஒரு தனிநாடு மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா இது இந்தியா ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கு இந்த செயல். இது மாதிரி நடந்ததுன்னா ஒரு மாநிலமும் சொன்னா அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியான்னு எங்க இருக்கு, அப்புறம் ஒரு மத்திய அரசுன்னு எங்க இருக்கு, ஒரு உச்சநீதிமன்றம் எங்க இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே சூழ்நிலையில கர்நாடகம் இதை மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினதை கண்டிக்க வேண்டிய பிரதமரும் அதுக்கான ஜனாதிபதிகளும் இன்னும் வாயை மூடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னரு மத்திய அரசு தான் அதை கண்டிக்கலன்னா அந்த கவர்னர் ஒரு சட்டப்படி இங்க ஆட்சி நடக்கல, தன் இஷ்டத்துக்கு ஒரு தீர்மானம் போடுறாங்க அப்படிங்கிற வகையிலையாவது அந்த கவர்னர் மத்திய அரசுக்கு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கணும். மாறா அவர் அதை ஆதரவு தீர்மானத்தை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புற ஒரு பணியை செஞ்சிருக்கிற ஒரு நிலையில இது இந்த தீர்ப்புனால நமக்கு ஒன்றும் நடக்க போறதில்ல. ஆனா அதே நேரத்துல நம்ம இன்னமும் உச்சநீதிமன்றத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எண்ணங்களை பொறுத்தளவுக்கு இந்த உச்சநீதிமன்றம் சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றம் சொல்றதை கேட்காம இது தீர்மானம் நிறைவேற்ற சூழ்நிலையில மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்காம இருக்கிறத பார்க்கும்போது சட்ட ரீதியா நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தோணுது எனக்கு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. தொடர்ந்து விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் நேரடியாக பேசலாம். ஐயா, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? கண்டனம் என்பது ஒரு சடங்காக கர்நாடக அரசு ஏற்றுக்கொள்கிறது. மத்திய அரசும் கண்டனங்களை ஒரு சடங்காக ஏற்றுக்கொள்கிறதே தவிர கண்டனம் தெரிவித்து உச்சநீதிமன்றம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துமையானால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறோமே என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டிய மத்திய அரசாங்கமும் அதை பற்றி கவலைப்படவில்லை. கர்நாடக அரசாங்கம் தொடர்ந்து இந்த கண்டனத்துக்கு ஆளானாலும் அதை பொருள்படுத்துவது கிடையாது. உச்ச நீதிமன்றமும் தான் தெரிவிக்கிற கண்டனம் ஒரு முறை தெரிவிக்கலாம், 2 முறை தெரிவிக்கலாம், 3வது முறை சட்ட ரீதியான நடவடிக்கையை உச்ச நீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும். எனவே உச்ச நீதிமன்றமும் இன்றைக்கு மீண்டும் 6000 கனஅடி 2 தினங்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்லுவதும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உத்தரவை நிறைவேற்றாத கர்நாடக அரசு மீது என்ன நடவடிக்கை இருக்கிறது? ஆகவே இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமே இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தை நம்பியிருக்கிற தமிழக விவசாயிகளுக்கு உச்ச நீதிமன்றமும் இன்றைக்கு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதுவுமே தவிக்குமே, ஆனால் இந்தியாவை தான் பாதுகாப்பது என்கிற கேள்வி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு தொடர்ந்து கர்நாடகாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. கர்நாடக அரசு திட்டமிட்டு தண்ணீரை கொடுக்க மாட்டேன் என்று வலுக்கட்டாயமாக பேசுகிறது. இன்றைக்கு திறக்கப்பட்ட தண்ணீர் கூட கடமிடைகளுக்கு ஆறுகளில் கூட சென்றடையவில்லை. எந்த விதத்திலும் இது பாசன பகுதியில் சென்றடையாது. எனவே இந்த 6000 கனஅடி என்பது போதுமானது அல்ல. உடனடியாக தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை கணக்கிட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும். அதற்கு கால நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றாவிட்டால் என்ன நடவடிக்கை என்பதையும் உச்ச நீதிமன்றம் வரவேற்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற நெருக்கடியான சூழலில் குடியரசுத் தலைவர் தான் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் காக்கிறது. மத்திய அரசிற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் பாலமாக இருந்து செயல்பட வேண்டிய அந்த மாநில ஆளுநரே உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அந்த மாநில அரசாங்கம் போடக்கூடிய அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு அனுமதி அளித்து அவர் மூலமாக மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இது என்ன கொடுமை? இது யார் இந்த நாட்டை இனி பாதுகாப்பது என்கிற மிக மோசமான நிலை வந்திருக்கிறது. எனவே அந்தந்த மாநிலங்களுக்கு உள்ளதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு மத்திய அரசு, அந்தந்த மாநிலங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற முயலாத போது அதை ஏற்றுக்கொள்கிற உச்ச நீதிமன்றம்
இப்படி ஒரு சட்டத்திற்கு புறம்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமையானால் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் மத்திய தொகுப்புக்கு வழங்குவதை தமிழக அரசே நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்கள் முழுமையும் தமிழகத்திற்கே சொந்தம். இங்க எடுக்கக்கூடிய பெட்ரோலாக இருந்தாலும், கச்சாவாக இருந்தாலும், இங்க எடுக்கக்கூடிய மின்சாரமாக இருந்தாலும், இங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு கனிம வளங்களாக இருந்தாலும் அது தமிழகத்திற்கே சொந்தம். தமிழகத்தில் இருக்கிற கனிம வளங்கள் தமிழக மக்களுக்கு சொந்தம் என்பதை தமிழக அரசே முறைப்படுத்த வேண்டும். தமிழக அரசே போராட்டத்திற்கு முன்வர வேண்டும். தயக்கம் காட்டுமையானால் தமிழகம் இனி தலைக்குடியை தவிர வேற எதையும் சந்திக்க முடியாது. விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற விவசாயிகள் விளைநிலங்களை விட்டு இல்லை, இந்த மாநிலத்தை விட்டே வெளியேறி எங்கே செல்வது, எப்படி செல்வது என்கிற மோசமான நிலைக்கு காவிரி டெல்டா விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற உண்மையை உணர்ந்து குடியரசுத் தலைவராவது நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். முதலமைச்சர் குடியரசுத் தலைவர் அணுக வேண்டும். இனி காலம் கடத்துவார்களேயானால் தமிழகத்தை யாராலும் பாதுகாக்க முடியாது. உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. தொடர்ந்து அதிமுக பேச்சாளர் ஆவடி குமார் அவர் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதை அதிமுக அரசு எப்படி பார்க்கிறது? தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சரியான சட்ட நிலைப்பாடை எடுத்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உச்ச நீதிமன்றம் தான் சரியான இடம் என்பதை மிக துல்லியமாக கணித்து அதை இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு தேவையானவர்களை தருவதற்கு வழிவகுத்திருக்கிறது. அதைத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு இதை அரசியலாக்க நினைத்த கர்நாடக அரசாங்கம் அல்லது கர்நாடகாவை சேர்ந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது இந்த நாட்டு இறையாண்மைக்கு, அரசியல் சட்டத்திற்கு, இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு கர்நாடக அரசு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள் என்பதை இன்றைக்கு உணர்ந்த காரணத்தால் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டிற்கு நியாயமான தீர்ப்பை தந்திருக்கிறது. இது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டு, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயல்முறைகள் இதை அரசியலாக மாற்றாமல் அரசினுடைய நடவடிக்கையாக இன்றைக்கு சட்ட ரீதியாக இதை எடுத்து சென்ற காரணத்தால் வெற்றி பெற்றிருக்கிறோம். சில சொன்னதை போல அனைத்து கட்சி கூட்டம் என்பதும் அல்லது பிரதமரை போல் வேண்டுகோள் வைப்பதும், மத்திய அமைச்சர்களை சந்தித்து வேண்டுகோள் வைப்பது என்றெல்லாம் இதை திசை திருப்ப நினைத்த எதிர்கட்சிகள் இன்றைக்கு இதற்கு பிறகாவது மனம் திருந்த வேண்டும். தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனையில் நம்முடைய உரிமை போராட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் புரட்சி தலைவர் மிக சரியாக முன்னெடுத்து செல்கிறார்கள். இதற்கு உதவியாக இல்லை என்றாலும் எதிர்கட்சிகள் உபதிரவம் பெறுகின்ற வகையில் கர்நாடகத்தினுடைய கோரிக்கையை இங்கே இருந்து எழுப்பிக் கொண்டிருக்கின்ற நிலையை தொடரக்கூடாது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய, குறிப்பாக காவிரி டெல்டா பாசன மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய தகவலை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி ஐயா. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது என்பதை பற்றி அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் மதியழகனிடம் பேசலாம். மதியழகன், காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏதாவது கருத்து தெரிவித்தனரா? அதை பற்றி சொல்லுங்க. இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றியும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். அதாவது என்னவென்றால், இந்த விவகாரத்தில் ஒரு தீர்வு ஏற்படவில்லை. அதாவது இந்த தண்ணீர் பங்கீடுவதிலேயே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மாதத்திற்கும் தமிழகத்திற்கு கர்நாடகா எவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டும், அதே போல அந்த கிரைசிஸ் பீரியட் என்று சொல்லக்கூடிய நீர் பற்றாக்குறை காலங்களில் எவ்வளவு தண்ணீரை பங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அதுக்குதான் நீதிபதி என்ன தெரிவித்திருந்தார்கள் என்றால், அதாவது இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, அதற்காகத்தான் இந்த மேலாண்மை வாரியம் என்ற ஒன்றையே நாங்கள் அமைக்க சொல்லி இருக்கிறோம் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்றைய வாதம் முழுக்க அதாவது இந்த மாநில பிரச்சனைகளை முடிப்பது, அதே நேரத்தில் கர்நாடக அரசு தரப்பினுடைய மனுவை ஏற்றுக்கொள்ள கூடாது என தமிழகம் குறிப்பிட்டது. இப்படித்தான் இருந்தது. அதாவது வழக்கு என்னவென்றால், வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளை முதல் வெள்ளிக்கிழமை, அதாவது 3 நாட்களுக்கு தினமும் 6000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தக் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், இரு மாநிலங்களையும் அழைத்து பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என தெரிவித்திருந்தார். உடனடியாக நீதிபதிகள் அப்படியான ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், இரு மாநிலங்களும் பேசி பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். உடனடியாக அவர் நிச்சயமாக அதை நாங்கள் அழைத்து பேசுவோம் எனவும் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தக் தெரிவித்திருந்தார்.
அதே போல இன்றைய வாதத்தின் பொழுது பாலின் நரிமன் ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதாவது என்னவென்றால், தற்போது தமிழகம் பயிரிடுவது ஏன், பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் பயிரிடலாமே என கேட்டிருந்தார். அதற்கு தமிழக அரசு தரப்பில் வழக்கறிஞரான மூத்த வழக்கறிஞர் சேகர்நாத் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், இந்த பயிரிடுவது என்பது தற்பொழுது பயிரிடுவது என்பது தற்போதைய நடைமுறை ஒன்றுமல்ல, 500 ஆண்டுகளாக இது பின்பற்ற வரக்கூடிய நடைமுறை தான் என்றும் சேகர்நாத் தெரிவித்தார். மஞ்சுளா, மதியழகன், நாளை முதல் வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறப்பதற்காக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படின்னு சொன்னீங்க. இந்த தீர்ப்பு வந்து எத்தனை நாளைக்கு, அதாவது இந்த 6000 கன அடி தண்ணீர் வந்து எத்தனை நாளைக்கு திறக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, சொல்லுங்க. அதாவது முதலாவது என்ன தெரிவித்திருந்தார்கள் என்றால், நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாட்களுக்கு 6000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும் என தெரிவித்தார். அடுத்து இந்த வழக்கானது வெள்ளிக்கிழமை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வெள்ளிக்கிழமை வழக்கு வரும் வரை, அதாவது இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது, 3 நாட்களுக்கு தினமும் 6000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும் தற்போதுதான் உத்தரவு உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. ஆனால் இந்த உத்தரவிற்கு கர்நாடக அரசு மூத்த வழக்கறிஞர் பாலின் நரிமன் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். மஞ்சுளா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி மதியழகன். தொடர்ந்து காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அது பற்றிய செய்தி தொகுப்பை பார்த்தோம்.